காருக்குள்ள ஒரு ஆள் வந்திருக்காங்க. யாரு? யாருன்னு சொல்லுங்க. சரியா காண்டாமாவா? உண்மையாவா? எங்க? காருக்குள்ள இருக்காங்க. கூட்டிட்டு வாங்க. உண்மையாவா? காருக்குள்ள இருக்காங்க. வர சொல்லுங்க. கூட்டிட்டு வாங்க. நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டீங்க. அதான் இப்ப ஓடி வந்தேன். பொய் சொல்லிட்டீங்க. என்ன பொய் சொன்னீங்க? ஆப்பா ஒரு விஷயம் மறைச்சிட்டா என்கிட்ட. என்ன மறைச்சாங்க? சரி இப்ப என்ன பொய் சொன்னீங்க? இந்த கண்ணை பார்த்துக்காதீங்க. 2 கண்ணி சுவிஸ்ல ஒரு சொந்தக்காரர்கள் இருக்குல்ல, என்ன இது அநியாயமா இருக்கு? மாசம் 1 லட்சம் அனுப்புறான். அனுப்புறாங்க. அவங்க வைக்கதான் இடம் இல்லாம இருக்கு. இவ்வளவு நல்லா பழகினீங்க. ஒரு புள்ளையா நினைச்சுதானே பழகினீங்க. அப்ப புள்ளைகிட்ட என்ன விஷயம் மறைச்சிங்க? கூட அங்க பாருங்க என்ன மறைச்சிட்டீங்களா இல்லையா? மறந்தே போயிட்டேனே. மறைச்சிட்டீங்களா இல்லையா? 2 பேரும் இது வரைக்கும் இப்படி யாரும் செஞ்சில்ல. யாரும் என்ன ஒருத்தருமே செய்யறதுக்கு யாரும் இல்ல. அம்மா இல்ல, அப்பா இல்ல, ஒருத்தரும் இல்ல. என் கூடவே வேறின்றி என்னால் வாழ முடியாது. யோசிக்க ஆண்டவர் கை விட மாட்டா. நாங்களும் இருக்கிறோம். அப்படியா இருந்துட்டு இருக்கோம். ஓடி ஓடி வருவோம். சரியா? ஐயோ பிடிக்குமா இது? கண்ணுக்குள்ள போக தெரியணும். இல்ல இல்ல ஒண்ணு நினைக்க. அங்க அங்க பாருங்க. அங்க வரும். ஒண்ணுமே இல்ல. பயமா இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Trinko Amma. 1 2 3. சஸ்டேஜன். சரியா? அடுத்தது கொச்சிக்காத்தூள், நெப்தலி. சஸ்டேஜன் கொச்சிக்காத்தூளே பண்ணா. உங்களையும் கண்ணால மதிப்பொண்டு வச்சுதான் வாங்கினேன். சூப்பரா இருக்குண்ணே. ரஜினிகாந்த் மாதிரி. ஆண்டவரே ரஜினிகாந்த். இந்தாங்க. இது அளவா இருக்குமா? அடுத்த சைஸ் இது அளவு தானே? எப்படி மக்களே வந்து என் சார்பாக வந்து இந்த லண்டன்ல இருக்கிற, கனடால இருக்கிற, நம்மளுடைய ஜெர்மனி அம்மாவுக்கு வந்து 3 பேருக்குமே வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே உங்களுடைய இந்த உதவி வந்து இப்போ இன்றைக்கு வந்து இருந்திருக்குல்லன்னு சொன்னால் நம்மளோட ட்ரிங்கோ அம்மாவுக்கு நான் வந்து உதவி செஞ்சிருக்கலாது. அதை சரி விழுந்தா சரி கதை. ஓகே வந்துட்டேன். அப்படி நடக்கு. என்ன மாதிரி என்ன நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்காரங்க நினைச்சியா? என்ன நல்லா இருக்கீங்களா? வந்துட்டு பாத்தீங்களா? வந்தவன்றுகளை காய்ச்சினா ஆண்டவரே இது கிருஷ்ணவானோட மோசமா இருக்கிறீங்களா? கிருஷ்ணானோட மோசமா இருக்கிறேன். இப்படி வச்சு சரி இருங்கம்மா. வா வா வா. ஏ என்ன மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி நான் தாதோட சொல்லி கவலை போட்டு கொண்டு வந்தது. நான் கதைக்குள்ள எதிர்பார்க்கலையே. நான் வருவேன். போய் சொல்ல காருக்குள்ள ஒரு ஆள் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லுங்க. சரியா காண்டாமாவா? உண்மையாவா? எங்க? கூட்டிட்டு வாங்க.
உண்மையாவா? காருக்குள்ள இருக்காங்க. வர சொல்லுங்க கூட்டிட்டு வாங்க. நீ ஏன் கூப்பிடணும் பெரியம்மா? எப்படி கூப்பிடுறது? கனடா மாடு கூப்பிடு. உண்மையாவா? ஆண்டவர் சத்தியமா? கனடா மா உள்ளுக்குள்ள இருக்காரு. கூட்டிட்டு வாங்க. நீங்க ஏன் கூட்டிட்டு வரணும்? நான் எப்படியப்பா கூட்டிட்டு வரது? கூட்டிட்டு வாங்க. உண்மையாவா? சரி, சரி, சரி. தம்பி. உண்மையா? என்ன எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்றீங்க? நீங்க ஹடாமர் தம்பியா? சரி சரி. அவ வரல ஹாஸ்பிட்டல்ல. நான் உங்களை பார்க்கதான் வந்தேனா. உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போவோம். எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க விசாரிச்சுட்டு போவோம். இருக்கிறீங்க என்ற ஒரு விஷயத்த மறைச்சிட்டீங்க. அதான் இப்ப ஓடி வந்தேனா. பொய் சொல்லிட்டீங்க. என்ன பொய் சொன்னீங்க? ஆப்பா ஒரு விஷயம் மறைச்சிட்டா வேண்டு. சரியானே இப்ப சொல்ல தெரியலண்ணே. ஒரு கடைசியா என்னது சொல்லுங்க. சரி அதை விடுங்க. என்ன சாப்பாடு இன்னைக்கு? இந்த பாருங்க இல்ல இது கொலஸ்ட்ரால் இந்த பக்கத்து இவங்க தந்தாங்க. மச்சம் செய்யல இந்த அடுப்புல இருக்கு சோதி. நான் சொன்னேனே சின்ன மீனும் மாங்காய் சோதியை வச்சு கீரை சொல்லுங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? நான் நல்லா சாப்பிட்டேன். என்ன மறைச்சு சொல்லுங்க பாருங்க. அது நான் கடைசியில சொல்றேன். அது பெரிய பாரதூரமான பிரச்சனை இல்ல. சின்ன சின்ன மைனர் பிரச்சனை. என்ன பிரச்சனை? மைனர் சின்ன பிரச்சனைடா. மைனர்னு சொன்னா என்ன? சின்ன பிரச்சனை. இந்த நீங்க தாங்க மறைச்சீங்க. எவ்வளவு போய் சொல்லி நான் எவ்வளவு கவலைப்பட்டு கொள்றேன். நான் மறைச்சிட்டு கேட்டோட அப்பட போத்த பாக்கல. என்ன வரையப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உள்ளுக்கு வாங்க மானே வெளிய எல்லாம் ஓகே. நீங்க அவர் தம்பியா? கனடா தம்பியா? விளங்கல. இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஒண்ணும் விளங்குது இல்ல. என்னது? இல்ல சாப்பிட்டு படுத்திருந்தேன்மா. தண்ணி கரையுது. அப்ப நான் சொன்னேன் ஒரு 3:30 மணி போல எழும்பி குளியுங்கன்னு சொல்லி. அவன் கார் ரிவர்ஸ் ஆகி வர தன்னமா இவங்க ஹஸ்பண்ட் நேவி தானே. அப்ப அவரும் கார்ல வரவர். அவங்க போயிட்டாங்க. என்ன மாதிரி என்ன முஸ்பாதியல் கதையல் என்னப்பா முஸ்பாதி இதேமா காலம் போய் கொண்டு வருது. சாமான்ல இருக்கா? கறி சாமான அரிசியல் அரிசி இருக்குப்பா. அரிசி இருக்கு. எத்தனை கிலோ அரிசி? அந்த அவர் கிருஷ்ணா வரக்குள்ள வாங்கிட்டு வந்து விளங்கல. அந்த கிருஷ்ணா அவர் வரக்குள்ள அண்ணா 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 கிருஷ்ணா அண்ணா அவர் அந்த அரிசியும் இருக்குது. அப்புறம் நீங்க தந்துட்டு போன காசு அதுலயும் நான் அந்த கண்ணெல்லாம் கொண்டு செக் பண்ணி போட்டு அந்த காசுலயும் 5 கிலோ அரிசி வாங்கி வச்சிருக்கு. ஸ்டோக்கா 5 கிலோ இருக்கு. வாங்கி வச்சிருக்கேன். சாப்பாடு தானே. சீனி ஆங்கர் இருக்கு. ஆங்கர் வேணாம்ப்பா. மாவு அந்த வறுத்தனத்துல மாவு குடிச்சு ஒன்றும் வேணாம்ப்பா. இப்பெல்லாம் தான் நல்லா வந்து சஸ்டேஜ் குடிக்கலையா? வேணாம் வந்து கொஞ்சம் நிப்பாட்டி மாவுலாம் குடிச்சு சளி கூடி போயிடுச்சு. சளி கூடுதா? சீனியும் வாங்கினேன். அந்த காசுல சீனியும் வாங்கி வச்சிருக்கிறேன். இருக்கு. இப்போ 1 கிலோ சீனி இருக்குது. போய் கொண்டிருக்கு காலம். பரவாயில்ல. லண்டனை மகாய்க்கிறவையா? ஒரு நாள் எடுத்து ஜெபிச்சு போட்டு வச்சாங்க. ஜெபிச்சவங்களா? உங்களுக்கு அந்த பைபிள் விஷயம் போட்டு கொடுக்க சொன்னாங்க. அந்த என்ன அந்த காதுல கேட்கிற மாதிரி. நீங்க உங்களோட போன்ல பைபிள் இல்லையாமட்டீங்களா? பைபிள் இல்லையா? வாசிக்க பைபிள் இல்லையா? தெரியாதும்மா. போன்ல அனுப்பினாலும் வாசிக்க தெரியாது. இல்ல போன்ல போட்டா அதை நீங்க அமர்த்தி விட்டீங்கன்னா பைபிள் வாசனை அது கதைக்கும். நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் காதால. பைபிள் வாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க பைபிள கிட்ட வச்சுட்டு படுத்து கொண்டு வாசிக்கிறீங்களா? ஏன் சரியா வாசிக்க எழுத்து கூட்டி வாசிக்க மாட்டீங்களா? நான் படிக்க இல்லையம்மா. சிங்களம்லாம் காய்ச்சிங்களா? சிங்களம் அந்த சின்ன பிள்ளைங்க தான் கதைக்கும். நீங்க போய் தமிழும் சிங்களம் காய்ப்பீங்க. தமிழும் வாசிக்க மாட்டீங்க, சிங்களம் வாசிக்க மாட்டீங்க. நீங்களும் வாசிக்க மாட்டீங்களா? இல்ல வாசிக்க மாட்டீங்க. அப்பா வாசிக்க மாட்டேன். அவருக்கே கண் பார்வையந்திர வாசிக்க. நான் படிக்க இல்லையே. ஏன் பொய்ய சொல்லு. அது படிக்கல அடி என்ன சும்மா அப்படி ஆனா இப்பனா பானா திருவண்ணாமலை யாருக்கு தான் சிங்களம் தெரியாது கதைக்கிறது எல்லாம் தெரியுமா? கலவல்லனே இருக்கிறாங்க. எனக்கு இப்படி சொல்லிட்டீங்களேம்மா. என்னது இந்த நான் என்ன வெளிக்கூட்டுக்கணும். நீங்க இப்ப நான் கணக்கு எடுக்கல. அப்படிதான் நான் சமைச்சிருப்பேனே. அதான் சொல்லல. இல்லாடி சொல்லிருப்பேனே. இல்லாடி போன முறை மாதிரி பெரிய கூட சமைச்சு இல்லம்மா நான் என்னக்குன்னு சொன்னாங்க. அது எல்லாரும் என்ன கேட்டாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. ட்ரிங்கோமாக்கு சும்மாவே இயலாது, நடக்கிறக்கே இயலாது. அப்ப இவ்வளவு கஷ்டத்துல உங்களுக்கு அவ சமைச்சு தந்திருக்காண்டா அவட பாசம் என்ன? இல்லம்மா உண்மையானேம்மா செஞ்சு கொடுக்கறது பெரிய காரியமா? புள்ளையில சமைச்சு போன முறை வரக்கூடாது. இது ஃபுல்லா சாப்பாடுதா. ஃபுல்லா சாப்பாடு. எங்களுக்கு என்ன சுண்டா ஒரு சொதி ஒரு சுண்டலும் அந்த அங்க ஒரு ஆக்கள் டீச்சர் அவட டெக்னாலஜி ஆகிட்டது நேற்று அதையும் சொன்ன ஒரு சொதி மட்டும் போதும்.
ம் 2 பேர் இருந்தாங்க. இவ அந்த கடையில இருந்தா அந்த பொலஸ்காய் சாப்பிட்டுருக்கீங்களா பொலஸ்காய்? பொலஸ்காய் சாப்பிட்டுருக்கோம். சரி இப்ப என்ன போய் சொன்னீங்க? இந்த கண்ணை பாத்துக்காதீங்க 2 கண்ணி. சுவிஸ்ல சொந்தக்காரர்கள் இருக்குல்ல, என்ன இது அநியாயமா இருக்கு? எனக்கு அம்மாவில அப்பாவில ஒருத்தர் சுவிஸ்ல சொந்த பண்ண கேட்டா மாசம் 1,00,000 அனுப்புறான். அனுப்புறாங்க. அவன் வைக்கத்தான் இடம் இல்லாம இருக்கு. வைக்கத்தான் இடம் இல்ல. சுவிஸ்ல இருந்து மாசம் 1,00,000 வருது அவங்களுக்கு. சரியா? அடுத்து வந்து என்னது ஜெர்மனில இருந்து வருதாம். வருது. ஜெர்மனில உங்களுக்கு சித்தப்பா இருக்காம். சித்தப்பாண்டா அப்பா அப்பாவே அரண் தெரியல. சித்தப்பா இப்படி வருகிறார். என்ன ஜோக்கு சொல்லிதான் சரி கட்டணும். இந்த வயசு போன காலத்துல சித்தப்பா கதையை கேளுங்க. என்ன போய் சொன்னீங்க சொல்லுங்க. என்ன இவ்வளவு நல்லா பழகுனீங்க, ஒரு புள்ளையா நினைச்சுதானே பழகுனீங்க. அப்ப புள்ளைகிட்ட என்ன விஷயம் மறைச்சீங்க? கூட ஒண்ணும் மறைக்கல, நல்ல ஒரு விஷயத்த மறைச்சிருக்கீங்க. சொல்லுங்களேன். என்னத்த நான் மறைச்சேன்? நீங்க சொன்ன சொல்ல மறைச்சா மறைச்சேன். என்னப்பா அதுக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறேன். என்ன இன்றைக்கு என்ன நாள்? இன்னைக்கு போயா கோழி வாங்கலானே. என்னப்பா கோழி வாங்கலானே போய டைம்ல மூடி இருப்பாங்களேப்பா. என்ன பிரச்சனை கேட்டனா? என்னத்த மறைச்சு சொல்லுங்களேன். நீங்க ஏன் சொல்லணும்? என்னத்த மறைச்சு சொல்றதுக்கு என்னப்பா? என்னத்த கேக்குறேன்னு நீங்க பிடிச்சிட்டீங்களா? என்னவா இருக்கு? சொல்றீங்களா? நீங்களே மறந்துட்டீங்களோ எல்லாத்தையும்? நான் போய்க்கிறேன். நீங்களே மறந்துட்டீங்களா? என்னப்பா சொன்னதானே? நானா பிடிச்சா பிரச்சனையாகும். சரி புடிங்க. வர பிரச்சனை என்ன பிரச்சனை? என்ன எனக்கு தெரியா, நீங்க ஏன் சொல்லுவோம்? என்ன கேக்குறீங்க? கேட்ட நான் வந்தோடனே புண்டு இருக்கு. நடக்கிறது தானே அது. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு போய நாள் 11ஆம் மாசம். என்ன 5ஆம் தேதி. இன்னைக்கு 5ஆம் தேதி 11ஆம் மாசம். போயா வேற என்ன நாள்? என்ன நாள்? ஞாபகம் இல்லை. கேட்கிறேன். எனக்கு விலங்கு இல்லணும். அங்க பாருங்க என்ன மறைச்சிட்டீங்களா இல்லையா? மறந்தே போயிட்டேனே. மறைச்சிட்டீங்களா இல்லையா? 2 பேரும் இவ்வளவு கேக்குறேன். ஒரு வார்த்தை சொல்லிங்களா பர்த்டே? இந்த வாழ்க்கையிலேயே பர்த்டே எனக்கு நான் நினைக்கிறதே இல்லையாமா. இந்த ஏதாவது ஒன்று எடுத்தா இதுல கொஞ்சம் இப்படி வைக்கலாம்டா, கொஞ்சம் உயரத்துல. திருவள்ளி வைப்போமா? அது இல்லம்மா, நான் திருவள்ளி. ஹாப்பி பர்த்டே டு யூ. கைதான் நீங்க புள்ளன்னு சொல்லி சும்மா சொல்லி சரி வராதம்மா. புள்ளைக்கு தெரியும் அம்மாக்கு எப்ப பர்த்டே, அம்மாக்கு என்ன செய்யணும். வரணும், மெதுவா வரணும். அப்படி இருந்த வீடியோக்கு வர மாட்டீங்களே. நீங்க வாங்கல உள்ளுக்குள்ள. சி இப்படி நில்லுங்களேன். அரைஞ்சு வாங்கினேன் நான் கொஞ்சம் இழுக்குறேன். மெதுவா திரும்புங்க. நீங்க திரும்புற மாதிரி டைம் கொஞ்சம் எடுங்க. திரும்ப தூக்கியா இல்லாடி கிளாஸ் எடுக்கிறேன். நெருப்பட்டிட்டாங்க. எப்படி இருக்கும்? எந்த பக்கத்து? இப்படி இருந்தீங்க. இப்படி இருங்கம்மா. உங்களை பார்த்த மாதிரி. பவித்ரனை பார்த்த மாதிரி இப்படி இருங்க. சரியா? இந்த உடுப்புட இதுக்குள்ள பர்த்டேக்கு. சரியா? அம்மா என்ன ஆளம்மா நீங்க? ஏன் மன வருத்தமா இருக்கு? இல்லப்பா, இந்த வாழ்க்கையில எனக்கு இதே நான் தெரியா. எனக்கு பிறந்த நாளே தெரியாது. யாருக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு? யாருக்குமா நினைச்சு பார்க்க கூட. பிறந்த கேக் பட்டின இல்லையா? யாரும் பிறந்ததுன்னா சின்ன இல்லை கேட்குறேன். சின்னலையும் இல்லை பெருசுலையும் இல்லை. எங்க அம்மா அந்த நாளையில அவங்க சும்மா சமைச்சு சாப்பிடுவாங்க. கேக் வெட்டின இல்ல? இல்லம்மா நான் கேக்குறேன். நீங்க 1 வயசு 2 வயசு 3 வயசு அந்த டைம் வெட்டின இல்லையா? சாமந்தியப்பட்ட டைம் இல்ல, ஒன்றும் இல்ல. சும்மா அந்த டைம்ல அம்மா இருந்தாங்க. சும்மா குளிப்பாட்டி போட்டு இப்படி கேக் வெட்டின இல்ல. இல்ல
என்ன வர சொல்றாரு? அவங்க சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் செஞ்சாங்க அவ இருந்த காலத்துல. இப்படி கேட்கலாம் யாரும் விட்டு. ஆனா எனக்கு சொல்லலையே நீ உங்களோட பர்த்டே எவ்வளவு கேட்டேன். ஞாபகமே இல்ல, நினைக்கிறதே இல்ல, மறந்துட்டேன். இது என்ன வர சொல்றா பாரு. அப்ப எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த இதுல பாத்துருவேன் நினைக்கிறேன். என்னதுல? இந்த எதுல? இந்த இது போட்டான் அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட்? அதுல பாத்துருவேன் நினைக்கிறேன். அக்கௌண்ட் புக்ல எப்படி இருக்கும் பர்த்டே? ஐடிங் கார்டு ஒருவேளை ஏதோ ஒரு விதத்துல புடிச்சு வந்தோம்னா இல்லையா அவங்களுக்கு அது மட்டக்களப்புல இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்னு அம்மாட பர்த்டே செலிப்ரேட் பண்றேன். யார் சொல்றது? கனடாமா சொன்னாங்களா? கனடாமா சொன்னாங்களா? இல்ல, கனடாமா யாரு? அவங்கதான் நிறுத்தமா என்னன்னு சொன்னாமா? சரியா, நாங்க உங்களை கைவிட மாட்டோம், விளங்குதா? உங்களோட பர்த்டே நாங்க கொண்டாட போறோம். சரியா, அம்மா கனடா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முதலே ஒரு வார்த்தை சொன்னோம். என்னன்னு தெரியுமா? எனக்கு இயலாம இருக்கு, ஆனா ட்ரிங்கு அம்மாட்ட பர்த்டே வருது மகன், ஏதாவது செய்யணும். வருத்தத்திலேயே கால் பண்ணி கேட்டவங்களே, எங்க ட்ரிங்கு அம்மா, ட்ரிங்கு அம்மாக்கு பர்த்டேக்கு இந்த முறை ஒன்னும் செஞ்சு கொள்ளலாம் போயிடும் போல. நீங்க நம்ம இந்த என்ன அந்த கனவு பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, அத இதுல போட்டுட்டு கேட்டுக்கொண்டு படிச்சு காட்டுங்க. சின்ன சின்ன வரையும் படிங்க ப்ளீஸ். அவ இந்த வீடியோ சின்ன வார்த்தை என் கூடவே இருமோ இயேசு என்ற பாட்டு அவருக்கு பிடிக்கும். என் கூடவே இரும் என் இயேசு. படிங்க. எனக்கு எல்லாம் இருக்கு படிக்கணும். இது என்னடா புள்ள வந்திருக்கேன் இவ்வளவு தூரமா அங்க இருந்து பாட்டு படிக்க சொன்னா படிக்கல. அவங்க அந்த இது வருத்தத்திலேயே அவங்க ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. அதான் நம்ம பாசம் பண்ணா சும்மா இல்ல. அப்ப இவரு சொன்ன நைட்டுக்கு இருந்து வாசம் இருக்க போறோம், டாடாமா சுகமா அம்பரையும் வாசம் ஜெயிக்க போறோம் சொல்லிட்டு அது கேட்டுக்கொண்டு தான் மனசு இவதான் சொன்ன ஒரு வாய்தான் கதைக்குதான் நான் மனசுக்குள்ள அழுதோடுதான் இருக்கிறேன். மகன் இப்படி கெடுத்தேர் காலையில இப்படி கதைச்சேர் சொல்லி கொண்டுதான் இருந்த படத்தை கொண்டு இருந்தேன். நீங்க வாரீங்க, நீங்க வான்னு தெரியா எனக்கு, நீங்க வரீங்கன்னு தெரியாம நான் சொல்லலையே அவங்ககிட்ட. இல்லையே சொல்லலையே. அப்ப எப்படி தெரியும்? இவங்க தான் வீட்டுக்காரங்க ரியோஸ் பண்ணி வராங்க. சரி, கண்ணை தொடங்கி சும்மா அழாம எப்ப வாதானே அழுதுட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி. சரி, இங்கே பாட்டு படிங்க. என் கூடவே எதுவும் ஆண்டவருக்காக தான் படிக்கணும். நீங்க பாட்டு படிச்சதான் ஆண்டவர் விடுதலை கொடுப்பீங்க. சொல்லிட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. பாப்பாங்க நாங்க வந்துருவாங்க. 3-4 நாள்ல வந்துருவாங்க. அவ்வளவு சீரியஸ் இல்ல. காய்ச்சல் வந்து மற்றது இது தானே கேன்சர் இல்ல, அது ஓகேமா. கேன்சர் ஓகே ஆயிட்டு அவங்க போனது வந்து வேற வருத்தம். இல்ல, கூட யோசிச்சு கொஞ்சம் என்ன சொல்ற டிப்ரெஷன் ஆயிட்டாங்க, அதனால போயிட்டாங்க. இல்லாட்டி கதைப்பாங்க, நல்லா கதைப்பாங்க. ஒரு நாள் அதை விட்டுட்டு பாட்டு படிக்கல பிறகு காய்ப்போம். அதே வேணாம், பாட்டு படிக்கலாம், கவலையா இருக்குது. இப்ப பர்த்டே சந்தோஷமான நாள் இன்றைக்கு, பிறகு நான் கவலை ஆயிடுவேன். இப்படியா செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல, ஒரு செஞ்சு இல்லையா, அது எப்படி சொல்ல இது வரைக்கும் இப்படி யாரும் செஞ்சில்ல. ஆரம்பம் என்ன ஒரு திறமை அவங்கள இப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, இதையும் பார்த்துட்டு வந்து கேட்பாங்களே இதுங்களை விட்டு கூட சொன்னீங்கன்னா செய்யறதுக்கு ஆரம் இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, ஒரு திறமை இல்ல. பாட்டு படிங்க. என்ன படிக்க உங்களுக்கு என்ன தோணுது படிங்க. நல்ல பாட்டு வந்து ஆண்டவர் மகிமைப்படுது. உங்களோட பிறந்த நாள் ரெண்டு ஆண்டவர் உயர்த்தணும் உங்களோட கையில இருக்குது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, வேறின்றி என்னால் வாழ முடியாது, பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நேரென்று வாழ்வே எனக்கு எது. எனக்கு எல்லாம் இருக்குமா? சரி, யோசிக்க. ஆண்டவர் கை விட மாட்டா, நாங்களும் இருக்கிறோம். அப்படியா இருந்துட்டு இருக்க, ஓடி ஓடி வருவோம். சரியா? உடுப்பு என்ன வாங்கினா? கவன உடுப்பு வாங்குற கிறிஸ்துமஸுக்கு சிஸ்டர் அங்க வாங்கி தருவோம்.
அப்பாவுக்கு உடுப்பு ஒன்றும் வாங்கலண்ணே. சிஸ்டர் வாங்கி தருவாங்க ஒரு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸுக்குமா? பர்த்டேக்கு வாங்குற இல்லையா? அதுக்கு வாங்குறதில்லண்ணே. பர்த்டே நினைக்காது எனக்கு யாரமா உடுப்பு வாங்கி தரேன். இப்ப இந்த இந்த உடுப்போட கேக் வெட்டே இல்லாது. இப்ப நம்ம என்ன பவித்ரு இந்த உடுப்போட வெட்டலாமா கேக்? இதோட வெட்டே இல்ல. பரவாயில்ல. இத டீஷர்ட் கட்டி தெரியா? டீஷர்ட் தெரியா? என்னப்பா இந்த உடுப்போட கேக் வெட்டே இல்ல நம்ம. அப்பா விஷ் பண்ணலையா அவங்களுக்கு பர்த்டேக்கு? இல்ல, அவருக்கு தெரியும் இதெல்லாம் கணக்கெடுக்காதம்மா, நமக்கு இதெல்லாம் கணக்கெடுக்க நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி. சரி, அந்த இதை எடுத்துட்டாங்க அந்த விஷயத்த. கனடாமா அப்படி போயிட்டோம். இருக்கிறாவா இருக்கிறாவா கனடா இருக்கிறாங்களா? என்ன என்ன வாங்கணும்னு சொல்றீங்க? இல்ல பாப்போமே. 2வது பாட்டு படிச்சீங்கன்னா கனடாமா வருவா. அப்படி கொடுத்து கதவை கனடாமா கூப்பிடியா அண்ணாச்சியை கூப்பிடியா? இது கனடா மேல உடுப்பு வருது. என்னது உடுப்பு? என்ன வந்து பாசுல வருது. கதைச்சாங்களா அப்ப கனடாமா? இல்ல, நான் சொன்னேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொன்னேன்டா சிரிச்சு போட்டு உண்மையை சொல்லுவேன் திரும்பி. தெரியுதானே? ஒரே பொய் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அளவா இருக்குன்னு தானே? கண் மதிப்பு இல்லாம வாங்கினா நம்ம இது அளவா இருக்கு. அளவா இருக்கு. ரைட். இதை பாருங்க, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு இப்படி கலர் சும்மா இந்த சாமன்னு சொல்லுவாங்க. சாமண்டா? அப்ப இது பிடிக்காது இவ்வளவு இருக்கு. ஸ்கர்ட் நல்ல 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 பிடிக்கும். பிடிக்கும். என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கலடி மாத்தலாம். பில் இருக்கு. சரியா? அச்சா, அப்ப இந்த உடுப்பை நீங்க மாத்துங்க. நான் இப்ப வழியால நிக்கிறேன். அப்பாக்கு அத மாத்துங்க. மாத்தினதான் கேக் வெட்டலாம். இது அப்பாவுக்கு வாங்கினேன். நம்ம அப்பாக்கா புடிச்சுப்பா பிடிச்சிருக்கு. கணக்கு எத்தனை சைஸ்? இது 16 வாங்கணும். 16. அது ஒரு பழைய தாத்தா, அது ஒரு பழைய பிளவுஸ் ஒன்று இருக்குங்களா? இது அளந்து பார்க்க போறீங்களா? அதை வச்சு பார்த்தா இல்லாட்டி உடுத்து போட்டானே இல்லாட்டி மாத்துவோம்னே. பழைய பிளவுஸ் ஒன்று, அந்த ஒரு கட்ட கை பிளவுஸ் ஒன்று குளிச்சுட்டு உடுப்பனே. அப்பாட சைஸ் என்ன? அவருக்கு இந்த 16 16 அதான் சைஸ். அவருக்கு ஓகே. இவரது முன்னுக்கு இருக்காப்பா. இந்த இருக்கு. அது இல்ல, அது முன்னுக்கு இருக்கிற இடம். முன்னுக்கு பூமா இருக்கு. இங்க முன்னுக்கு இங்கப்பா உங்களோட கை இருக்கிற இடம். கை கிட்ட அந்த இருக்கு பிளவுஸ். அதாங்க கழுவி போட்டதா. நான் பிடிக்கிறவன் வச்சு பாக்குறீங்களா? ஐயோ, அது பிடிச்சு சின்ன இருக்குண்ணே. இல்லம்மா, சின்ன இல்லை. அதனால இருந்தா சரி. உடுத்து போட்டு மாத்தே இல்ல. அதுதான் இல்ல, பொத்தான போடணும். அதை இதை கொஞ்சம் மாத்தி பார்த்து போட்டு மாத்தலாமாம்மா. உடுப்பு போட்டு பார்த்து தானே வாங்கிட்டு வர. காணுமண்டா தானே போடலாம். எனக்கு அதே அளவு தான் சரி. இல்லாட்டி போட்டுட்டு கலர் ட்ரெஸ். இது எங்க வாங்குனீங்க? இது எத்தனையோ வருஷமா தெரியா வாங்கி ஞாபகமே இல்லை. வருஷமா? ஓ, என்னம்மா சொல்றீங்க? 4 வருஷத்துல உடுப்பும் வச்சிருக்கிறேன். தூக்கி தூக்கி தூக்கு தாங்க. நான் பிடிச்சு பாக்குறது தெரியும். பிடிச்சி பார்க்க போறீங்களா? அது என்னது? இப்படி நான் தைக்கிறேன் தானே உடுப்பு. தைப்பீங்களா? இப்பதான் இப்ப தையல் மிஷின் ஒன்று வாங்கி தெரியாது. இல்ல, கண்ணே இல்லாது. கால்ல நான் எப்படி தைப்பீங்க? கையால தைக்கிறேன். நானே தைச்சேன். இங்க பாருங்க. பெருசா? இல்லம்மா, இது கொஞ்சம் சின்ன பாச்சிங்க. சின்னதுண்டா? இந்த பாருங்க, இவ்வளவு. இது பாருங்க. சரியா? சின்னது என்ன? இந்த பிளவுஸ் சின்ன. இது பாருங்க. நீ அந்த உடுத்துட்டு கழட்டுறது என்ன செய்யலாம்? ஒரு இன்ச்சு. ஸ்கர்ட் பாருங்க. ஸ்கர்ட் பிரச்சனை இல்லை, எலாஸ்டிக் தானே. இந்த பாருங்க, இவ்வளவு இருக்குது பாருங்கண்டா. விரல இந்த அளவு. இந்த அளவு பெருசு வேணும்னே. அவ ரெண்டையும் விடுங்க. அந்த சட்டியை கொண்டு பாருங்கம்மா. அளவுக்கு கடைக்காரர்கள் சிரிப்பாங்க. அப்ப அளவு கொண்டு வேணும் எனக்கு. மாத்து அளவு கொண்டு வாங்க. இத பார்த்தாலே அடுத்த சைஸ் வாங்கினா சரி. இதுல சைஸ் இது இல்ல. இது என்ன லார்ஜா இதுன்னு பாருங்க. இல்லடா, அந்த இதுல இருக்குடா, குளத்துல இருக்கு. அது அதல்ல நம்மட பாருங்க. இதுல அடுத்த சைஸ் வாங்கணும்.
இது வந்துடா லார்ஜ். எக்ஸல் தான் அது. இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா சரி. இன்னும் கூட இந்த இதுல இருந்து இந்த அளவு ஒரு 3 இன்ச் கூட இருந்தா இந்த போதும். அளவு நான் எக்ஸல் தான் அது. 3 இன்ச் இருந்தா போதும். இந்த அளவு வருது கூடுதல். 3 இன்ச் எவ்வளவு தானே மரங்கட விரல் தானே. விரல் நடு விரல் இல்லாட்டி அணியா இந்த கடைக்கு ஒருக்கா போகணும். எங்க இங்கயா? ஓ இங்க பிங்கலாம். இது ஒருக்கா போட்டு பாருங்க நீங்க. அப்பா 16 காணுமா? போட்டு பாருங்க. இவத்தனை கழட்டி கொடுங்க மல்லடி விடிய விடிய காட்டு. 16 சரி பிரச்சனை இல்லை. அப்ப அப்பாவுக்கு நம்ம சரியா வாங்கிட்டோம். அப்ப இதுக்கு இதா ஸ்கர்ட்டுக்கு இதா? ஓ மேட்ச் பண்ணுமா இது? தெரிய எனக்கு இல்ல என்னப்பா வச்சோ பரவாயில்ல. நீங்க பேச ஏறுறீங்களா காருக்குள்ள? இல்ல எனக்கு வேலாம். நீங்க உள்ளுக்குள்ள காருக்குள்ள நீங்க எடுத்துட்டு வாங்க. எனக்கு என்ன கலருக்கு மெச்சாம்? இதுக்கு ஒயிட்டும் கொடுக்கலாம். ஒயிட் ஊத்தப்படுமா நமக்கு? ஏய் பரவாயில்ல நான் உடுக்குறேன் வீட்டுக்குள்ள தான். இல்ல அப்படி சொல்லி சொல்லிடுமா நாங்க வீட்டுக்குள்ள யூஸ் செய்யறதுக்கு. என்ன கலர்? ஓகே அதே வாங்கி தந்ததே ஆண்டவர் ஆசீர்வாதம். இந்த கலரும் அது என்ன இருக்கு? சொல்லுங்க என்ன? கட்டகை தானே மான்? ஓ கட்டகை. நல்ல சொல்லுங்கம்மா. அப்ப இது இல்லாட்டி வேற ஒரு கலர்ல வாங்குவா? எப்படி கலர்ல வாங்க? ஒரு இல்லாட்டி இருக்கு தானே சாம்பல் கலர்ல இருக்கும், லைட் நீலத்தில் இருக்கும், லைட் கலர்ல. இது இல்ல கடும் கலர் இல்லாம லைட் கலர் ஒளி இருக்குங்க. ஓ அப்படி வாங்குவா. நீங்க எது வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த இல்ல எனக்கு அந்த உடம்புக்கு அளவா இருக்கணும் இல்ல உங்களுக்கு? பெருசு இதோ இந்த 3 இன்ச் கொஞ்சம் பெருசா இருந்தா போதும். ஓ இப்ப இது வந்தா விட்டுறது எது? ஓ வந்து விட்டுவோம். ஏண்டா புது உடுப்பு போட்டதான் கேக் வெட்டலாம் மனே. என்ன அப்பா காட்டுங்க. சரியா இருக்கு. அப்பாவுக்கு சரியா இருக்கு. அவருக்கு சரியா இருக்குது. அவற்ற கணக்கு எப்படி தெரியும்? சும்மா உங்களையும் கண்ணால மதிப்பொண்டு வச்சுதான் வாங்கினேன். சூப்பரா இருக்குண்ணே. ரஜினிகாந்த் மாதிரி. ஆண்டவரே ரஜினிகாந்த். என்னங்க தேங்க்ஸ் சொல்லுங்க மேனுக்கு. நன்றி சொல்லாம வாங்கிட்டு எடுக்கிட்டு இருக்கிறேன். சரி அப்ப நான் போறேன். நீங்க இத ஷர்ட்டையும் போட்டு இதையும் போடுங்க. போடுங்க. தச்சிருக்கா மனுஷரம்? சரம் தச்சா இருக்கு. மூட்டை இல்லைன்னு பரவாயில்ல. லுங்கி மாதிரி காட்டிக்கொள்ளுங்க. சரி என்ன தேவை கட்டுங்க. நீங்க அப்படி இருங்க. உங்களுக்கு என்ன எனக்கு அது தாங்கல. நான் கொண்டு அளவுக்கு எடுத்துட்டு வரேன். சரியா? அப்ப எக்ஸல் எடுத்துட்டு வரேன். என்ன கலர் கட்டிங்க? இதையும் கொண்டு போறீங்களா? ஓ இதையும் மாத்து. அப்ப சரி. என்ன கலர்? என்ன லைட் நீலத்துல? அப்ப இது அதான கட்டிங்க. மாத்தியானு கேட்டீங்க. இது வந்து நைட் இல்ல மாத்துன்னு சொன்னா இது லைட் நீலம் வருமா? நீலம் இந்த சாம்பல் கலர்ல அப்படி இருக்கு தானேமா? சரி. சாக்லேட் கலர்ல டைட் ஸ்கர்ட் மாதிரி ஐஸ் இல்ல இந்த ஃபிளாட் தான் வேணும். புடவெட்டு மாதிரி தான் வேணும். அப்படி எலாஸ்டிக். ஓ இந்த புடவெட்டுன்னு சொன்னா அகலமா இருக்கு. அகலமா இருக்கு. இந்த ஃபிட்டா இருக்குறலாம் சரி வராது. இது வந்து என்ன கலர்? இதுலயுமே சும்மா அந்த டார்க் கலர் போடுவீங்களா லைட் கலர் போடுவீங்களா? லைட் கலரா இருக்கும். லைட் கலர் இருந்தா பரவாயில்லை. கடுங்கலரா இல்லாம சும்மா உங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கிட்டு வாங்க. நான் கொடுக்குறேன். அதெல்லாம் பரவாயில்ல. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்னமா டிஷ் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நான் ஏன் வந்தேன் கேக் விட்டு? இல்லப்பா என்ன சும்மா உடுத்துட்டு புதுசா உடுத்தா சரி அவ்வளவு. சரி நீங்க ஓடி வரனா இவ்வளவு செய்யறது இது எவ்வளவு இது ஆசீர்வாதமான ஒரு ஆசீர்வாதம் நன்றி சொல்லாம மாத்துவோம்டா. இது அளவா இருக்குமா? அடுத்த சைஸ் இது அளவு தானே? எப்படி அடுத்து இந்த ஸ்கர்ட் ஓ இழுவிடு. சரியா? சரி அப்ப நீங்க மாத்தி போட்டு என்ன கூப்பிடுங்க. ஓ நான் வெளியில போடுங்களே. கீழே மாத்துற கஷ்டமா உங்களுக்கு? பார்த்து செய்யுங்க. நான் வெளியே இருக்கேன். மூடியா இது கதவை. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவோட பர்த்டேக்கு வந்து அழகான உடுப்பும் கொடுத்து அதோட வந்து ஒரு அழகான கேக்கும் வச்சிருக்கலாம். இப்போ அம்மா வந்து கேக் வந்து கட் பண்ண போறீங்க. ரைட்? கேக் கையை வச்சு தான் வெட்டணும். இந்த ஃபேனை கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுவா. இல்லை பப்பு இதுக்குள்ள வேணாமண்ணே ஊற்றி ஆயிரும். ரூம் தானடா ஊட்டி தள்ளுற அதிகம்.
அம்மா ஓய்மா கையை பிடிங்கண்டு கையை பிடிக்கவா எஸ்ஸப்பா கை தூக்க இல்லாத எனக்கு தூக்கணும் தூக்க தூக்கி மாட்டேன். பிடிங்க இப்போ பிடிங்க சரி மோத்தரை நீங்க தள்ளிட்டு ஐயோ இது பிடிக்குமா இது எப்ப நீங்க அந்த கண்ணுக்குள்ளே போக தெரியணும் இல்லை இல்லை ஒன்றும் நினைக்க ஆண்டவர் வண்டி விழுங்க அங்க அங்க பாரு அங்க பாரு ஒன்றுமே இல்லை பயமா இருக்கு ஹாப்பி பர்த்டே படிக்கணும்டாப்பா Happy birthday டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே ட்ரிங்கோ அம்மா ஹாப்பி பர்த்டே டு யூ என்னது தேவையில்லை இதுக்குள்ள ஊத்தியார பிரச்சனை அது அவன் கொண்டு போட்டோம் யாருக்காவது தேவைப்படும் அடிங்க அடி அடிக்க போறாங்க 1 2 3 ஸ்டார்ட் அது கீழே கலட்டணும் இங்கதாங்க இங்கதான் அது இருக்கட்டும் என்னத்துக்கு அது இருக்கட்டும் யாராவது கொண்டு போகலாம் தானே இல்ல கூட்டி கூட்டி கொண்டு போயிடல யார் கூட்டு இப்ப ஈஸியா ஓகே 1 2 3 ஸ்டார்ட் எனக்கு மட்டும் புள்ள சில்வர் டஸ்ட் ஆண்டவரே என்னதான் கூட்டணும் என்ன கூட்ட போறீங்களா உங்களை கூட்டணும் சரி அப்படியே வாங்க கட் பண்ணு கட் பண்ணு கேக்குள்ளேயும் போயிட்டா அது பிரச்சனை ஈட்டபிள் தான் சாப்பிடலாம் நீங்க நீங்க விட்டுங்க நீங்க அம்மன கையில பிறனே இல்லையாப்பா சரியா எங்க விட்டு எப்படி வெட்டுவோம் போய் கேக்க வெட்டி இல்லையம்மா வாழ்க்கையிலேயே இது என்ன கரைச்சல்றப்ப வெட்டுங்க அமர்த்துங்க எங்க இவிடத்துலையா ஓ நல்ல பெருசா வெட்டணும் வேணா நம்மள பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்காங்க தீர்த்தணும் அவங்களுக்கு இனி இப்படி அதாவது முக்கணும் வெட்டணும் நம்ம நீங்க வெட்டுங்க நீங்க குடிங்க சரியா சரி நான் வெட்டுற மாதிரி தான் ரைட் அப்படி அப்படி எடுத்து சாப்பிடு நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க முதல்ல எந்த பிள்ளைக்கு வாங்க பிள்ளைகளே வாங்க வாங்க டேஸ்டா இருக்குடா வா வா நீ சம்பா வாங்க உடைய போது வாங்க அம்மாட கையில பிள்ளை இல்ல நல்ல டேஸ்டா இருக்கு அவருக்கு எப்படி தீத்துறது இவரை கூப்பிடுங்களேன் வாங்க அப்பா வாங்க வந்து கிளு இருக்க மாட்டேறப்பா இருக்க மாட்டேடா அது எப்படி தீர்த்த போறாரு அப்ப சரி குனியட்டும் கொஞ்சம் குனிங்க தேய்ச்சி விடுறேன் வாயில அப்படி இப்படிங்க சரி இப்ப எனக்கு ஒரு துணி எடுத்துருவாங்க கை தரைக்க சரியா கடைசி சாப்பிடுங்க அதுக்குள்ள பேப்பர் இருக்கு அந்த பொட்டனைக்குள்ள சரி சரி அது இருக்கட்டும் அது கடைசி செய்வோம் அப்பா இது கையை துடைக்கிறதுக்கு சரியானே சரி ஓகே இப்ப வந்து அம்மா இன்னும் நிறைய கிஃப்ட்கள் இருக்கு 24 பவுன்ல ஒரு பெரிய ஒரு மாலை ஒன்று வந்திருக்கு தங்கம் போட்டிருக்கீங்களா போட்டிருக்கேன் முதல் வேணுமா அப்ப தங்கம் அப்பாக்கு ஒன்றுமே சரி தங்கம் வேணாமட்ட காரணத்தினால அந்த தங்கத்தை நான் எடுத்து போடுறேன் சரி போடுங்க சரியா கேக்கு தீர்த்து நீங்க வேற இல்லையா அதை பிடிச்சு தங்கம் கேக்குறானோ கேக்கு தீர்த்து இல்லையே தங்கம் கேக்குறான் உங்களுக்கு அந்த தங்கத்தை அவன் எடுக்கியாண்டு எடுக்க சொல்லியா எடுக்கட்டும் யார் அதை எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு தேவையில்லை ஒன்றுமே வேணாம் எனக்கு கேட்க மாட்டேன் இதே போதும் சரியம்மா இங்கே அடுத்து அந்த இதை தாங்க இன்னொரு சாதம் வந்திருக்கு அம்மாக்கா ரைட் அம்மாக்கு போன முறை வரக்குள்ள சஸ்டேஜன் சொல்லி கேட்டனால சஸ்டேஜன் கொண்டு வந்திருக்கோம் சரியா இதெல்லாம் பாத்துங்க கனடா ஹாஸ்பிட்டல்ல இருங்கப்பா அவங்க இருக்க விடுங்க அம்மா பிள்ளை இருக்கு சஸ்டேஜன் சரியா அடுத்தது கொச்சிக்காத்தூள் நெப்தலி கொச்சிக்காத்தூளே தேயிலை சரியா சமோசா இங்கே சாப்பிடுவீங்க தானே ரைட் சமோசா அடுத்து மாரி பிஸ்கட் வாங்கியிருக்கேன் அப்பா சாப்பிடுங்க மாரி பிஸ்கட் அடுத்து சமோசா
சரியா? இப்ப எல்லா சாமானும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேனுங்கிற டைரிய காணல. சரி காருக்குள்ள எடுத்துட்டு இல்ல டைரி இப்ப எடுத்துட்டு வந்து இந்த ஓ அப்பமா இவ்வளவு சாமானும் வந்து உங்களுக்கு யாரு தந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? கனடா மாத கனடா மாட ஆசைதான். ஆனா கனடாமா ஹாஸ்பிட்டல்ல தானே, அதனால கனடாமாக்கு சார்பாக கைகோர்த்து 2 பேரும் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. கனடாமாட ஆசையும் உங்களோட ஆசையும் நிறைவேற்றிருக்காங்க. அந்த 2 உண்மையான அம்மாக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டன்ல இருக்கிற அம்மாவும் ஜெர்மனியில் இருக்கிற அம்மாவும் சேர்ந்து கனடா மாட அந்த ஆசையும் அவங்களோட ஆசையையும் 2 சேர்ந்து நிறைவேற்றிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு சாமானும் சரியா, இந்த சஸ்டேஜன்ல இருந்து இந்த இவ்வளவு சாமானும் 8000 ரூபா. சரியா? இவ்வளவு சாமானும் வந்து உங்களுக்கு நான் அரிசி வாங்கினா நினைக்கிறேன். ஓ ஓ பாரு இல்லை ஒன்று 5200 இருக்குன்னு நினைக்கிறேன். பாபா எடு எடு பாய். போயிட்டு வந்தாச்சு. போடுங்க தாத்தா. ஃபேனை போடும். அணைக்காம அப்படியே ஊத்தின மாதிரியே போடுங்களா, இல்லை பறக்கும் இல்ல? 8000 ரூபா பில்ல பாரு. அஞ்சு கிலோ அரிசி இருக்காண்டு வர்றா காருக்குள்ள இல்லையா? இருக்கணும். இல்லையா? அப்ப அவ்வளவு தானே 8000. அரிசி இருக்குதானே உங்களுக்கு? அரிசியும் காசு எடுத்துட்டாங்களா? காசு போட்டிருக்கா? அரிசி போட்டிருக்கா? ஐயோ திரும்ப இருக்கா போகணும் மாதிரி காருக்குள்ள இருக்க தெரியாது. இந்த ஃபுல்லா ட்ரிங்கோட சுத்துடா அப்ப நமக்கு. அது எங்கடா இருக்கு அந்த கடை போய்? 7 1 2 3 4 5 6 சாம்பசால 2 பிஸ்கட்ல 2 பிஸ்கட் பிஸ்கட் 2 சாம்பசா 2 2 சாதம் மிக்சிங்க. என்ன வேற? 10 கிலோ வேற வேணும். 5 கிலோ. அப்ப அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு 5 கிலோ அரிசி இருக்கு தானே, அதை எடுத்து கொடுத்து போய் நம்ம போற வழியில எடுத்துட்டு போ. பில்ல நம்பிக்கிறா மறந்துடாதியா. என்னடாப்பா பாக்குறவே சரியாம்மா சரியா? அப்ப அரிசி பேக் 5 கிலோவும் சேர்த்து ஜெர்மனியில இருக்கிற ஒரு அம்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்க வந்து கதைக்கலன்னு நினைக்கிறவங்களோட என்னோட பேசுறவங்க. ஜெர்மனியில இருக்கிற அம்மா வந்து 8000 ரூபாய், இது உலகம் 8000 ரூபா 8000 ரூபாய்க்கு வாங்கி தந்துருக்காங்க. பிறகு லண்டன் அம்மா அவங்களோட வந்து கால் பண்ணி பைபிள் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 12100 ரூபா. சரியா? 12100 ரூபாய்க்கு இந்த கேக்ல இருந்து சரியா, இந்த உடுப்புல இருந்து அப்பாவுக்கு உடுப்புல இருந்து எல்லாமே வந்து தந்துருக்குறாங்க. உங்களுடைய பர்த்டே வந்து அழகாக கொண்டாட சொல்லி. இப்ப யாராவது தந்திருக்கான்னு சொல்லுங்க, அவன் மறந்துட்டீங்களா? லண்டன் அம்மாவும் ஜெர்மனி. ரைட், அப்ப 2 இருக்கும் நன்றியை சொல்லிடுங்க. லண்டன் சிஸ்டருக்கும் ஜெர்மன் அம்மாவுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்து. என்னோட வாழ்க்கையிலே இப்படி பர்த்டேயோ ஏதோ நான் இதுவரைக்கும் நான் கண்டில்லை. ஆனா உங்களுக்கு பெரிய நன்றி. உங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேணும். ஜோய்மேன் வந்துடுறதுக்கு எனக்கு தெரியாது, அவருக்கு எப்படி தெரியுமென்று தெரியல. பிறந்த நாள் நான் சொல்றவங்க இல்லை, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பிறந்த நாளோ கேக்கோ நான் வெட்டியோ கொண்டாடியோ இல்லை. இந்த 3 பிள்ளைகளும் சாமான்லாம் வாங்கி கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு சொல்லாமலே. எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல சந்தோஷம். ஆனா அவங்க 2 பேரும் கனடா லண்டன் அம்மாக்கும் ஜெர்மன் அம்மாக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். ஆனால் உங்களுக்காக நான் தேசப்பாட்டம் மண்டாடுறேன். நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு ஒருத்தருமே எனக்கு இது வரைக்கும் செஞ்சில்லைன்னு, சொந்த பந்தமோ யாரும் எனக்கு செஞ்சில்லைன்னு, பிள்ளைகளோ செய்யாத ஒரு சந்தோஷப்பட்டிருக்கேன் இன்றைக்கு இந்த இதால். இப்போ கேக் வெட்டுறது பிறந்தனால இதை இன்றைக்கு கொண்டாடிக்கிறேன். இதுவரை இந்த வாழ்க்கையில் நான் எனக்கு நினைச்சு கூட பார்க்கல. நான்
இப்படி ஒரு இது காசு நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு மிச்சம் நன்றி அம்மா. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பேர், வெல்வெலுமாவும் ஆசீர்வதிப்பேர். எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். எனக்கு இந்த சாமான் கேக்கெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வெட்டி இந்த பிள்ளைகள் சந்தோஷமான உடுப்பெல்லாம் கொண்டு தந்து, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இப்படி உதவி செய்றீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நான் எனக்கு தெரியும் ஆண்டவர் மனுஷர் உருவத்துல வந்துதான் உதவி செய்வேன். அதே மாதிரி தான் நீங்க ஒன்றுக்குமே ஒன்றுமே இல்லாத எனக்கு இப்படி ஒரு உயர்ந்த கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கு கோடான கோடி நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேர் மேலுமாக. ஆமா சரி. இப்போ நாங்கள் வந்து போகிறோம், இப்போ எல்லாம் முடிஞ்சு தானே. கேக் வந்து வெட்டி சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் சரி, சாப்பிடுங்க. நான் நம்ம போக்கில் சாப்பிட்றேன். நான் சொல்கிறேன் கேளுங்க, போக்கில் சாப்பிட்றேன். சரியா? இப்போ நாங்கள் இதை வந்து முடிக்க போகிறோம். என்ன நாங்கள் அங்கேயும் போகணுமே, தூர போகிற வேலைகள் இருக்கு. அதனால வந்தும்மா சரி. இப்போ சரி, வளமையாக வந்து ப்ரே பண்ணுற மாதிரி ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நான் மகன் போயிடுவேண்ணா. ப்ரே பண்ணி விடுங்க. நீங்கள் ப்ரே பண்ணணும். எனக்கு லண்டன் அம்மாவுக்கு, கனடா அம்மாவுக்கு, ஜெர்மனி அம்மாவுக்கு, நம்மளோட நண்பர்கள், உங்களுடைய அப்பா எல்லாருக்கும். கர்த்தாவே, இந்த மாலை நேரத்திலே நான் உங்களை துதிக்கிறேன் ஏசப்பா. மனிதர்களை கைவிட்டாலும் கைவிட்டாலும், எந்த சொந்த பந்தம் எங்களுக்கு உறவினர் கைவிட்டாலும் ஏசப்பா, நீர் ஏதோ ஒரு வழியிலிருந்து எங்களுக்கு தெரியாத தேசத்திலிருந்து லண்டன் அம்மா, கனடா அம்மா, ஜெர்மன் அம்மான்னு சொல்லி இப்படி எனக்கு யாருன்னே தெரியாத உறவுகளை கர்த்தர் கொண்டு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜோய் மகன், அவரை சேர்ந்த அவர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் எனக்கு எல்லாமே கிடைச்சது தேசப்பாட கிரியை ஜோய் மகன் மூலமாக தான் இந்த உறவுகள் எல்லாம் கிடைத்தது. என்னுடைய ரத்தமும் சதயமா இருந்த என்ற பிள்ளைகள் கூட இப்படி எனக்கு செய்தி இல்லை. எனக்கு தெரியாது பிறந்த நாள்ன்றதே அதுவும் ஒரு சாதாரண ஒரு நாளாண்டு அதை மறந்தே நான் போயிட்டேன். அப்படி ஒரு சந்தோஷம் என்ற வாழ்க்கையில எவ்வளவுக்கு நான் கண்டும் இல்லை. அது மட்டுமல்ல, எங்களை மாதாந்தவங்களை போஷித்து வழி நடத்தி எங்களுக்கு எல்லா தேவைகளையும் செய்து தாரது இவ்வளவு நாளைத்தனமா ஜோய்மான் மூலமா தான் எங்கள் உதவியை பெற்றுக்கொண்ட நான். ஆனபடியா என்ன சொல்லவானே ஞாபகம் இல்லை. ஜேசப்பா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேரம்மா. ஆனால் நீங்க எனக்கு செய்த உதவிக்கு ஆண்டவர் உங்களை மேன்மேலுமாக ஆசீர்வதிப்பார். போக்குலும் உங்களை செய்யும் உங்களுடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேணும். உங்களுடைய பிரகாசங்களை ஆசீர்வதிக்க வேணும் அம்மா. நீங்க எப்போதும் எனக்கு இந்த செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல அம்மா, ஜோய் மகனையும் ஆசீர்வதிக்க வேணும் ஜேசப்பா. போக்குலும் வரத்திலும் ஆண்டவரே, நான் காலை மாலை ஆண்டவரே ஜேசப்பா, ஜோய் மகன் உங்களை பார்த்து ஜெபிக்கிறேன். அவரும் அவரோட சேர்ந்த பிள்ளைகளும் போக்குலும் வரத்திலும் ஆண்டவரே, அவருடைய வாகனம், அவர் போக்குவரத்து எந்த இருட்டிலையோ எங்கேயோ நான் அவருடைய யூடியூப் அதிகமாக பார்க்குறேன். நான் ஆண்டவர் ஜேசப்பா, அவர் இருட்டான இடங்கள் எல்லாம், தியான பிரதேசங்கள் அப்படி இப்பெல்லாம் அவர் உதவி திட்டங்கள் செஞ்சு கொண்டு போறார், ஊழியத்தை செஞ்சு கொண்டு போறார். அவரை பாதுகாக்க வேணும் ஆண்டவரே ஜேசப்பா. போக்கிலும் வரத்திலும் சுகபலத்தை கொடுத்து ஆண்டவரே அதே போல் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு அன்பு காட்டும் சகோதரி சிஸ்டர்மாரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேணும் ஜேசப்பா. எப்போதும் அவங்களோட கூட இருந்து அவங்க கையின் பிரகாசத்தை ஆசீர்வதித்து மேல்மேலுமாக ஆண்டு சுகபலத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் அவங்களை வழி நடத்த வேணும் வேண்டும் ஆண்டாவே ஜேசப்பா. ஆமீன். சரியா? சரிங்க. ஓகே, அப்போ நான் வந்து போயிட்டு வரேன். சரியானே? வெள்ளம் சரியானே? சரியானே அப்பா? சந்தோஷம். சரியா? ஓ, அப்போ வீடியோ முடிக்கணும், அதே வரை முடிக்கணும். இது ஒரு பெரிய கரெக்டு. சரி மக்களே, வந்து என் சார்பாக வந்து இந்த லண்டனில் இருக்கிற, கனடாவில் இருக்கிற, நம்மளுடைய ஜெர்மனி அம்மாவுக்கு வந்து 3 பேருக்குமே வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். உண்மையாகவே உங்களுடைய இந்த உதவி வந்து இப்போ இன்றைக்கு வந்து இருந்திருக்குல்லன்னு சொன்னால் நம்மளோட ட்ரிங்க் அம்மாவுக்கு நான் வந்து உதவி செஞ்சிருக்கலாது. அதை தவிர வந்து நீங்களும் என்ன வந்து பிள்ளையா நினச்சி இந்த பணத்தை அனுப்பி இந்த சூழ்நிலையில் வந்து சப்போர்ட் பண்ணது வந்து பெரிய ஒரு தேங்க்யூ. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி உங்களுடைய கையும் பிரயாசங்கள் எல்லாமே வந்து ஆண்டவர் வந்து ரெட்டிப்பாக வந்து ஆசீர்வதிப்பார். ஏழைகளுக்கு கடன் கொடுக்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுப்பான்னு சொல்லி பைபிள் வசனம் இருக்குது. அதே போல் வந்து உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து மின்மனமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ். சரியா?